அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் திரு வாகை குணசேகரன் அவர்கள். வணக்கம் சார். சார், கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பள்ளிகள்ல குறிப்பா 10 மற்றும் 12ஆம் வகுப்புல அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளை அழைத்து பாராட்டி பரிசுகள் வழங்கினாரு. நம்ம சமூக வலைதளங்கள்ல டிவிகள்ல பார்த்திருப்போம். இதையொட்டி பார்த்தோம் அப்படின்னா, இதை வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் ஒரு மேடையில பேசும்போது மிகவும் கொச்சையாக பேசியிருக்கிறார். இதை தொடர்ந்தான கண்டனங்கள் வந்து சமூக வலைதளம் பூரா பரவிக்கிட்டு இருக்கு. நீங்க இந்த வீடியோ பாத்தீங்களா? முதற்கட்டம் உங்களுடைய கருத்து என்ன? தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து தனது சொந்த நிதியில இருந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் தொகுதி வாரியா முதல் 3 மதிப்பெண் எடுத்த மாணவிகளை வர வச்சு அவருக்கு வந்து பாராட்டு சான்றிதழ் வழங்கி தங்க நாணயம், வைரத்தோடு இந்த மாதிரி நிறைய கொடுக்குறாரு. இங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் வந்து தன்னோட சொந்த காசுல இருந்து ₹1 எடுத்து செலவழிச்சிருப்பாப்லையா? அவருக்கு என்ன தேவை? ஒண்ணு நீ தானும் படுக்கணும், எல்லாம் தள்ளி படுக்கணும். வந்துட்டு நீ செய்யல, நீ ஒத்த சீட்டுக்காக நீங்க வந்து அறிவாலய வாசல்ல அடிமையா கிடைக்கிற ஆளு நீங்க வந்து இன்னைக்கு ஒரு நல்ல காரியங்களை ஒரு மாணவிகளை ஒரு மோட்டிவேஷன் பண்ணி படிக்க வச்சு அவங்கள வந்து ஒரு அடுத்த லீடர்ஸா அடுத்த கேடர்ஸா உருவாக்குறதுக்காக ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்து தன்னோட சொந்த காசுல இருந்து கடைக்கோடி கன்னியாகுமரியில இருந்து கும்மிடிப்பூட்டி வர இருக்கிற எல்லா தொகுதியிலையும் இருந்து எல்லாரையும் வர வச்சு தங்க வச்சு அவங்களுக்கு உணவு பரிமாறி கைப்பட விருது வழங்கி பாராட்டு சான்றிதழ் வழங்கி அவங்களுக்கு வந்து நம்ம வைரத்தோடு இந்த மாதிரி ரொம்ப முக்கியமானவங்களுக்கும் கொடுத்து அனுப்புறாங்க. நீங்க என்ன தேவை? அப்ப உங்களோட அந்த ஒரு பள்ளி சின்னஞ்சிறு, அதாவது ஒரு பெண்களோட பருவங்கள் வந்து அறிவை, தெருவை, மங்கை, மடந்தை, பேதை, பெருவை, பேரிளம்பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 வித பருவங்கள் இருக்கு. அப்போ இந்த வேல்முருகன் மாதிரி ஆளுகளுக்கு எல்லா பருவமுமே ஒரே பருவம் தான் நினைக்கிறேன். அந்த அறிவை, தெரிவையா சின்ன பிள்ளைங்களை கூட அவர் வந்து அவர் பார்க்கிற பார்வை வந்து இந்த தமிழரோட பண்பாடு, நாகரிகம் இதையெல்லாம் மறந்து அதுல எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் காம பார்வையா பாக்குற அந்த பாங்கு இருக்கு. அதுவே ஒரு அரசியல் கட்சி வச்சு நடத்துறதுக்கு தகுதி ஏதாவது இருக்கா? நீங்களே சொல்லுங்க, அவருக்கு ஏதாவது இருக்கா? அந்த தகுதி இருந்தா அந்த வார்த்தையை சொல்லலாமா, அதை பேசலாமா? நீ உன்னோட சொந்த தொகுதியில ஒரு 3 பேருக்கு நீ கொடுத்துருக்க. மிதமிஞ்சிய சினிமா மோகத்துல இப்ப இருக்கிற இளைஞர்கள் ஆட்பட்டு இருக்கிறாங்க. அதை வந்து வேர்லயே வந்து கிள்ளி எறியணும். ஒரு நடிகரை நீங்க பாக்குறீங்க, நடிகரை நீங்க பாக்குறீங்கன்னா திரைப்படங்கள்ல பாருங்க, திரையரங்குகள்ல போய் பாருங்க. அதை விட்டுட்டு வெளியிடங்கள்லயும் அவங்களோட போய் செல்ஃபி எடுக்கணும், அவங்கள போய் முத்தம் கொடுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவையற்றது அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே இருந்த ஐயா பாமக ராமதாஸ் அவர்கள் சொல்லாத நீங்க சொல்றீங்க. அவங்களும் அதானே சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க பொதுப்படையா சினிமாவை பாருங்க, அம்மாவை பாருங்க, அப்பாவை பாருங்க, குழந்தைய பாருங்க, குடும்பத்தை பாருங்கன்னு இந்த மாதிரி காமன் அட்வைஸ் வந்து யாருமே பண்ண வேணாம்னு நான் சொல்லல. நீ வந்து ஒரு 2 கிராம் மோதிரம் கொடுக்குறான், 2 கிராம் தங்கம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு நாளைக்கு இன்னும் ஒருத்தனை மனைவியா போற, அவனை போய் நீ கட்டி பிடிக்கிற, அவன் போய் முத்தம் கொடுக்குற, அது நோக்குட்டு ஒரு 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 7 வயது பிள்ளைய ஒரு 15 வயது பெண்ணை வந்து ஒரு அண்ணனா, தங்கையா, மாமனா, இது அண்ணனா, தங்கையா, சகோதரனா, அப்படித்தான் வந்து நாங்க எல்லாருமே தமிழக வெற்றி கழகம் பாவிக்குது. அதை நீங்க வந்து உங்க வேல்முருகன் மாதிரி தற்குறிகள் தான் அதை காம கண்ணோட போதை கண்ணோட பாக்குறது. நாங்க வந்து எப்படின்னா அவருக்கு உச்ச நட்சத்திரமான ஒரு திரைப்பிம்பம். அவர் வந்து ஒரு கரிஸ்மாட்டிக்கான ஆளு. அவரை பார்க்கணும், அவரோட ஒரு போட்டோ எடுக்கணும், அவரை தொட்டு பார்க்கணும், அவர் தோல் மேல கை போடணும், அவருக்கு வந்து சிம்பிள் கொடுத்து போட்டோ எடுக்கணுங்கிற எண்ணத்துல வருவாங்க. அப்படி வர்றதுக்காகவே எத்தனை பேர் போட்டி போட்டு படிச்சிருக்காங்க. அத தொலைக்காட்சியில சொல்றாங்க. அதை சொல்றதுல உங்களுக்கு என்ன நோகுது? நீ என்ன இந்த தமிழகத்துக்கு நீ அன்னை தெரசாவா? இல்ல என்ன நீங்க வந்து என்ன தமிழகத்தை மீட்க வந்த மீட்பரா? சரி, மீட்க வந்த மீட்பராக இருந்தா கூட ஒரு சவணகிரி வேணாமா? ஒரு கண்ணிய வேணாமா? ஒரு எந்த விஷயத்துல வந்து நம்ம இன்னைக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு. இன்னைக்கு மன்னிப்பு கேட்கல, இன்னைக்கு மறுத்து சொல்லியிருக்காரு. நான் வந்து காமனா தான் சொன்னேன், நான் இதுல வந்து இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். என்ன நீங்க சொன்னீங்க? எப்படின்னா அறிவாலயத்துல அடிமையாகி நீங்க வந்து நெஞ்சாங்கடையா கிடைக்கிறீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி எங்களோட கூட்டணிக்கு வர்றது மாதிரி இருக்கு. அப்ப அறிவாலயத்துல இருந்து ஒரு உத்தரவு வந்துருச்சு, நீங்க வந்து இந்த மாதிரி தாவேக தலைவரா அட்டாக் பண்ணுங்க அப்படின்ட்டு. உடனே அவங்க வந்து எல்லாம் ஏற்கனவே ஒரு பேட்டியில ராதரவியோட சொன்னாப்ல, எனக்கு வந்து ரஜினிகாந்த் அட்டாக் பண்ணி பேச சொல்லி அங்க தலைமையில இருந்து உத்தரவு வரும் அப்படின்னு. அந்த மாதிரி வந்திருக்கு. சரி, வந்ததுக்கு ஏதாவது பேசி இதை ஒரு பேசும் பொருளாக்கி இவங்க 2 பேரும், அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சியும்
தாவேகாவும் ஒரு எதிர்ப்பு மனநிலையில இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்ல நரேட்டிவ் செட் பண்ணி விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியதுல இருந்தே அந்த தமிழக வெற்றி கழகம் பேர் வச்சதுல இருந்தே டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிவேஷன் வரும். அது என்னுடைய கட்சியோடது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்சி தொடங்குனதுல இருந்தே விஜய் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இல்லைண்ணா, அது அறிவாலய அடிமை. அறிவாலயத்துல இருந்து என்ன ஆர்டர் வருதோ அதைதான் செய்வாரு. அவர் ஒத்த சீட்டுக்காகவும் அந்த டோல்கேட்டை அடிச்சு உடைச்ச 17 கேஸ்ல இருந்தும் தப்பிக்கிறதுக்காக தான் அவர் இந்த வேலையெல்லாம் பண்றது. வேற ஒண்ணும் அவர் இந்த தமிழ்நாட்டை ஒரு மீட்க போறதாவோ, அவர் சொந்த தொகுதி மக்களுக்கே ஏதாவது நல்லது செஞ்சிருக்காரா? ஒண்ணும் கிடையாது. ஒரு பிள்ளைக்கு ஒரு குச்சி மிட்டாய் கூட வாங்கி கொடுத்துட மாட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு 100 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறவரு இந்த இங்க ஆட்சி அவலங்கள்ல ஆட்சி அவலங்கள்ல லஞ்சம், ஊழல், கமிஷன், கரப்ஷன், பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, போதையின் உச்சத்துல இருக்கு தமிழ்நாடு. எங்க போனாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சூறையாடுதல், மது, கள்ளச்சாராயம், மெத்தப்பட்டன்மை எல்லாம் வித்துக்கிட்டு இந்த நாட்டை இப்படி நம்மளுக்கு பேரும் புகழும் கொடுத்த இந்த நாட்டை துஷ்பிரயோகம் பண்றாங்களே இந்த இருபெரும் திராவிட கட்சிகளையும். இந்த இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு புதிய வெற்றி கழகம் ஒரு மக்கள் உருவாக்கணும். அது தமிழக வெற்றி கழகத்தாலதான் முடியும்னு சொல்லிட்டு எங்க தலைவர் முடிவு பண்ணி தெளிவா கட்சி அறிவிச்சு 2/2/2024 அறிவிச்சு 27/10 ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தி லட்சம் மக்களை திரட்டி நாளை தமிழகத்தின் முதல்வராக அரியணையில் அமர உள்ள ஒரு மகத்தான இயக்கம். தொடர்ந்து 3 வருஷமா நாங்க மக்களுக்கு மாணவ மாணவியருக்கு பரிசு கொடுத்துக்கிட்டு இருப்போம். இந்த வருஷம் மட்டும் என்ன நீ அட்டாக் பண்ற? எங்க இருந்த வந்த உத்தரவு இது திமுகவோட தூண்டுதல். இது திமுகவின் கைக்கூலியாக திமுகவின் கொடுக்குற ஒத்த சீட்டுக்கு திமுகவுக்கு வாலாட்டும் சொம்பாக அவர் அங்க இருந்து கொண்டு அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருதான் வேல்முருகன். மற்றபடி வேல்முருகனுக்கு எல்லாம் சொந்த சிந்தனை, சொந்த மானம், இதெல்லாம் எதுவுமே கிடையாது. திமுக ஒரு உத்தரவு வந்தா உடனே செஞ்சுட்டு அங்க இருந்து ஒரு சீட்டை வாங்கிட்டு அவருக்கு ஏதாவது கமிஷன் வரலைன்னா சட்டசபையில குரல் கொடுப்பாரு. கமிஷன் வர வேண்டியது இப்ப ஜேர்னலிஸ்டுக்கெல்லாம் ஒழுங்கா கமிஷன் கொடுத்துறாங்க, வர வேண்டிய கட்டிங் கொடுத்துறாங்க. ஆனா இந்த கூட்டணி எம்எல்ஏக்களுக்கு ஒரு சிலருக்கு ஒழுங்கா கொடுக்கறது போல. ஒழுங்கா கொடுக்கும்போது டக்குன்னு அங்க அவங்க நீட்டா அவங்களுக்கு தோதா பேசிக்கிட்டு இதுதான் நடக்குது. மற்றபடி வேல்முருகன் பேசுனது மிக மிக கண்டிக்கத்தக்கது. அவங்க வீட்டுல அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க வீட்டுல உள்ள குழந்தைகளை கூட அவர் ஒரு 12வது படிக்கிற பொண்ணு, ஒரு 10வது படிக்கிற பொண்ணு அவர் ஒரு காம பார்வையத்தை பார்ப்பாரா? ஒரு 2 வயசு பொண்ணு அவங்க கூட சேர்ந்து வர்றாங்க. அவங்க தலைவருக்கு கொடுக்குறாங்க. அப்ப அந்த 2 வயசு பொண்ணையும் கூட மரியாதைக்குரிய வேல்முருகன் அவர்கள் ஒரு காம பார்வையா, ஒரு வக்கிர பார்வையோட பாக்குறாங்கிறத நீங்க யூகிச்சுக்கிறாங்க. ஏன்னா அது மிகப்பெரிய தப்பு. இன்னைக்கு வி ஹக்கு வீட்டு தலைவர் பேரை போட்டு இன்னைக்கு எல்லாருமே ஹேஷ்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு லட்ச பெண்களின் கோடான கோடு பெண்களின் இதயம் கவர்ந்தவராகவும் இந்த தமிழகத்தை மீட்க வந்த மீட்பராகவும் இருக்காரு எங்க தலைவர் தமிழக வெற்றி கழக தலைவர். அந்த தலைவரை இந்த மாதிரி சிறு நடிகள் குறைத்து பேசுவதனால ஒன்னும் இது பண்ணாரு. ஆடி பாலாஜி கூட ஏதோ தர்ணா போராட்டம் பண்ண போறேன்னு சொல்லி அறிவிச்சாரு. அப்புறம் போலீஸ் பாதுகாப்புக்கும் ரத்து பண்ணிட்டாங்க. தர்ணா பண்ற அளவுக்கு எல்லாம் வேல்முருகன் எங்களுக்கு ஒரு ஆளும் கிடையாது, எங்களுக்கு தேவையில்லை. இந்த விஷயத்துல மட்டும் காவல்துறை வேகமா செயல்படுறாங்களா? ஆமா, காவல்துறையோட அவங்களோட ஆள் தானே. அவங்க செங்கோட்டையனுக்கு எப்படி பாதுகாப்பு போட்டு அதிமுகவை உடைக்கிறத இது பண்றதுக்கா உடனே போட்டு ஒரு பெருசா பிம்பமா இது பண்ணாங்களோ, அது மாதிரி மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு வருமுன் காப்போம் அப்படிங்கிறதுக்காக கூட பண்ணியிருக்கலாம். ஆனா உடனே தாடி பாலாஜி மட்டும் வந்தாரா போலீஸ் பாதுகாப்பா? அதுக்கெல்லாம் அது இல்லை. அதை ஒரு பிம்பமா கட்டமைச்சு அவர் பெரிய பேசும் பொருளாக்கி அவரை எப்படி தலைவரை சிரமப்படுத்தலாம், இப்படி எல்லாம் அராஜகம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்க தெளிவா திட்டமிட்டு பண்ணிட்டு இருக்காரு எங்க தலைவர். இன்னி துணிய கர்மம் துணிதவன் எண்ணுவது என்பது இழுக்கு துணிஞ்சிட்டாரு, இறங்கிட்டாரு. இந்த ஜூலை 2020 ஜூலைல இருந்து 25 ஜூலைல இருந்து எங்க தலைவர் இறங்குறாரு. அடுத்த 10 மாசமும் தமிழக முதல்வர் திரு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒன்றிய பாஜக ஆட்சியும் நிம்மதியை தூங்க முடியாது. ஏன்னா இவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் தலையில பெரிய கோடாரியை கொண்டு அடிக்கிற சம்மட்டி இடியா இருக்கும். அந்த சம்மட்டி இடிக்கு தமிழக மக்கள் மட்டுமல்ல, தமிழக வாக்காளர்கள் ஃபுல்லாவே எங்க தலைவரை ஏத்துக்குவாங்க. கிட்டத்தட்ட பெரும்பாலான வாக்காளர்கள் ஏத்துக்குவாங்க. 60% 50% தாண்டக்கூடிய இன்னைக்கு 30% கருத்து சொல்றாங்க. ஆனா எங்க தலைவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஸ்டெப்ஸ், அந்த மக்கள் பிரச்சனைகள், ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்னென்ன பிரச்சனை, இந்த யார் அந்த சாரு, யார் அந்த தம்பி, இது மாதிரி ஒவ்வொரு கள்ளச்சாராயத்துல இருந்து எல்லாத்துக்குமே ஒரு கேடர் இருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் மதுரையா, அரிட்டாப்பட்டி, விழுப்புரமா, கள்ளக்குறிச்சி சாராயம், அந்த இடையில ஒரு சாத்தனூர் அணையெல்லாம் உடைஞ்சு வந்தது. இப்ப இந்த மாதிரி
சென்னையா பெருவெள்ளம். இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து இவங்க வந்து ஆட்சியாளர்கள் வந்து அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வல்லமை உள்ள நிரந்தர தீர்வாக இல்லாமல் அந்த திட்டத்தின் ஒதுக்கி அந்த திட்டத்தில் எவ்வளவு கமிஷன் அடிக்கலாம். ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் கழுவப்படாத கக்கூசுக்கு 350 கோடி வாங்குறாங்க. கழுவுறதே கிடையாது. ஆனா இது போன்ற குறைகளை தலைவர் எடுத்து சொல்லி ஒவ்வொரு விஷயம் இங்க பாருங்க, இந்த இடத்துல இவ்வளவு நடந்திருக்கு, இவ்வளவு ஊழல் நடக்குது. இந்த ஊழல் கமிஷன் கரப்ஷன் தாரிக்கு நீங்க போட போறீங்களா, அல்லது நான் வந்து நல்லது செய்வதற்கு எனக்கு போட போறீங்களா? இந்த மதுரையில புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கேட்டாரு, நான் என்ன தப்பு செஞ்சேன், என்னை ஏன் கட்சியை விட்டு நீக்கினீங்க அப்படின்னு கேட்டாரு. அது மாதிரி திமுகவை அன்னைக்கு வந்து ஆட்சியை விட்டு அகற்றிட்டாங்க, இந்திராவும் கலைஞரும் சேர்ந்து. இந்திரா காந்தியும் கலைஞரும் பெருவாரியான பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஜெயிச்ச பின்னாடி 74ன்னு நினைக்கிறேன். 74 70 சம்திங் 72ல தான் கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஆமா, ஆட்சி வந்து 77க்கு அப்புறம் 81 நினைக்கிறேன். அவன் 81 அந்த எலெக்ஷன்ல இந்திரா காங்கிரஸ் பெருவாரியான வெற்றி. அது உடனே எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சிட்டாங்க. கலைச்சிட்டு திரும்ப அடுத்து நடந்த எலெக்ஷன்ல பிரச்சாரத்துல மதுரையில நான் என்ன தப்பு செஞ்சேன், என்னை ஏன் இது பண்றாங்க அப்படி. இது மாதிரி எங்க தலைவர் வந்து அன்னைக்கு வந்து அறியாத மக்கள் காலம் வந்து அன்னைக்கு வந்து மத்திய அரசிட்ட வந்து ஆட்சியை கலைக்கக்கூடிய அதிகாரம் இருந்துச்சு, அதனால பண்ணாங்க. இன்னைக்கு அது கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து எப்படின்னா எங்க தலைவர் வந்து எடுத்து சொல்லுவார், இந்த இந்த விஷயங்கள்ல இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, இவ்வளவு முறைகேடு நடந்திருக்கு, இவரோட சொத்து மதிப்பு என்ன, இப்ப இவ்வளவு வந்தது இல்லை, எங்களோட ஆட்சி எப்படி இருக்கும், எங்கள்கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் அப்பல் கட்டுறவங்க, நேர்மையானவங்க, தூய்மையானவங்க, உங்களுக்கு நேர்மையான நன்மையான ஆட்சி தருவோம், 5 பைசா காசு கொடுத்து நாங்க வாக்கு வாங்க மாட்டோம், ஆனா நல்லாட்சி தருவோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த பயன் சொல் பாராட்டுவானே மகனின் மக்கள் பதவி சமநாகரிகம், கண்ணியம், குடும்ப நாகரிகம், ஏதாவது ஒரு நாகரிகத்தின் பிறப்பிடத்துல இருந்து வந்திருந்தா தெரியும். அநாகரிகத்தின் உச்சமா, அநாகரிகத்தின் பிறப்பிடத்தில் வந்த அற்ப பதர் வேல்முருகன் போன்ற கரப்ஷன் கபடதாரிகள் கூட சொல்றதை விட வெறும் கபடதாரின்னு சொல்லலாம். வெறும் கபடதாரி, ஒரு அல்லு சிறுது. இந்த மாதிரி ஆளுகள் எங்க தலைவர் சொன்ன மாதிரி அல்லு சிறுது. அதனால அவர் சொல்றதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கிற வேணாம். ஏன்னா அவர் வந்து அவர் வீட்டு பெண்களை, அவர் வீட்டு குழந்தைங்களை பாக்குற பார்வையே அப்படி காம பார்வை, வைக்கிற பார்வை, உக்கிர பார்வை, அவன் எச்ச பார்வை பாக்குறவங்களுக்கு தான் அந்த மாதிரி புத்தி எல்லாம் வரும். கட்டி பிடிக்கிறாரு என்ன ஒரு மோட்டிவேஷனுக்காக ஒரு திரைப்படத்தை கட்டி ஒரு போட்டோ எடுக்கத்தானே கட்டி பிடிக்கிறாங்க. தவறான எண்ணத்துல அவர் நோக்குறாருன்னா அவர் தமிழக பெண்களையும் தன் குடும்ப பெண்களையும் அவர் வச்சு கட்சி வச்சு நடத்துறாருல, அந்த கட்சியில இருக்கிற பெண்களையுமே அவர் அசிங்கப்படுத்துனது மாதிரிதான். அதுக்கு வந்து எங்கள்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்க இல்லை, ஒட்டுமொத்த தமிழக மக்கள்கிட்டையுமே மரியாதைக்குரிய திரு வேல்முருகன் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அநாகரிகத்தின் உச்சமான ஒரு வார்த்தையை இருக்காரு. அதை வந்து இந்த தமிழக மக்கள் பொறுத்துக்க மாட்டாங்க. அடுத்து வர்ற சட்டசபை எலெக்ஷன்ல பண்ருட்டி தேர்தலில் எலெக்ஷன் தொகுதியில அவர் டெபாசிட் இழப்பாரு. இந்த ஒரு வார்த்தையை போதும். ஏன்னா அவர் தாய், அவர் மனைவி முதற்கொண்டு கூட இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.